ஓம் சாந்தி. 16/6/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்ட் டேட் 3/3/2000 மதுபன். முரளியின் தலைப்பு சுப பாவம் மற்றும் அன்பின் பாவத்தை எமர்ஜ் செய்து, அதாவது சுப உணர்வு மற்றும் அன்பின் உணர்வை வெளிப்படுத்தி கோபம் என்ற மிக பெரிய எதிரியின் மீது வெற்றி அடையுங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய பிறவி துணைவர்கள் மற்றும் சேவையின் துணைவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். அதாவது எப்போ சிவபாபா பிரம்மாவுக்குள்ள பிரவேசமானாரோ அப்போ பிரம்மா பிறந்தார். பிரம்மாவின் கூடவே பிரம்மா குமார் குமாரிகளும் அந்த நேரத்துல பிறந்தாங்க. அதுக்கப்புறமா சேவையின் துணைவர்கள், அந்த பிரம்ம குமார் குமாரிகளுக்கு சேவைக்கு துணையாக இன்னும் சில பிரம்ம குமார் குமாரிகள் உருவானாங்க. ஆகையால பாபா இப்படி சொல்லிட்டு இருக்கிறார், பிறவி துணைவர்கள் என் கூடவே பிறந்தவர்கள். அதுக்கப்புறம் சேவை ஆரம்பித்த பிறகு யாரெல்லாம் சரண்டர் ஆனாங்களோ, பாபாவுடைய நெருக்கத்துல அவங்க எல்லாம் சேவையின் துணைவர்கள். எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். இன்று உங்கள் அனைவருக்கும் பாப்தாதாவின் அலௌகீக பிறந்த நாள், கூடவே பிறவி துணைவர்களின் பிறந்த நாளுக்கான குஷி இருக்கிறது. ஏன்? இப்படிப்பட்ட விடுபட்ட மற்றும் மிகவும் அன்பான அலௌகீக ஜென்மம் வேற யாருக்கும் இருக்கவே முடியாது. அதாவது தந்தையின் பிறந்த நாள் எதுவோ அதுவே குழந்தைகளின் பிறந்த நாள் என்று இப்படி ஒருபோதும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அதாவது என்னைக்கு தந்தை பிறந்தாரோ அன்றைக்கே குழந்தைகளும் பிறந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை இல்லையா? எனவே இது போன்று விடுபட்ட மற்றும் அன்பான அலௌகீக வைரத்திற்கு சமமான பிறந்த நாளை இன்று நீங்கள் கொண்டாடிட்டிருக்கிறீர்கள். கூடவே அனைவருக்கும் இந்த விடுபட்ட மற்றும் அன்பான தன்மை நினைவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அலௌகீக ஜென்மம் எப்படிப்பட்ட அதிசயமான ஜென்மம் என்றால், சுயம் பகவான் தந்தை குழந்தைகளுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். பரம ஆத்மா குழந்தைகளின் உயர்ந்த ஆத்மாக்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். உலகத்தில் மனிதர்களும் எங்களுக்கு பிறப்பு கொடுத்தது அந்த இறைவன்தான், அந்த பகவான் தான், பரம ஆத்மாதான் என்று சொல்கிறார்கள். ஆனால் சொல்வதற்காக மட்டும் சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இறைவனை பற்றி தெரியாது, அந்த நினைவில் நடக்கவும் மாட்டார்கள். நீங்கள் அனைவரும் அனுபவ ரீதியாக நாங்கள் பரமாத்மாவின் வம்சத்தினர், பிரம்மாவின் வம்சத்தினர், பரமாத்மா எங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார், நாங்கள் பரமாத்மாவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்கிறீர்கள். இன்று நாலாபுறங்களில் இருந்தும் இங்கு வந்திருக்கிறீர்கள். எதற்காக? வாழ்த்து கொடுப்பதற்காக மற்றும் வாழ்த்து அடைவதற்காக. தந்தையினுடைய பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்னு நாம நினைக்கிறோம். குழந்தைகளுடைய பிறந்த நாள் வாழ்த்து கொடுக்கணும்னு பாபா நினைக்கிறார். ஆக பாப்தாதா விசேஷமாக தன்னுடைய பிறவியின் துணைவர்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். சேவையின் துணைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்களின் கூடவே பரம அன்பின் முத்துக்கள் வைர வைடூரியங்களினால் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார். அன்பின் முத்துக்களை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அன்பின் முத்துக்களை பற்றி தெரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? மலர்களின் மழை, தங்க மழை அனைவரும் செய்கிறார்கள். ஆனால் பாப்தாதா உங்கள் அனைவரின் மீதும் உயர்ந்த அன்பு, அலௌகீக அன்பு என்ற முத்துக்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஒரு மடங்கு அல்ல, 10,000 கோடி மடங்கு உள்ளத்திலிருந்து வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட உள்ளத்தில் இருந்து வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் பாப்தாதாவிடம் வந்தடைந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்று கொண்டாடுவதற்கான மற்றும் வாழ்த்துக்களுக்கான நாளாகும்.
கொண்டாடும் போது என்ன செய்வீர்கள்? பேண்ட் வாசிப்பீர்கள். பாப் தாதாவும் அனைத்து குழந்தைகளின் மனதில் குஷி என்ற பேண்ட் அல்லது வாத்திய ஒலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். பக்தர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் அன்பில் மூழ்கி விடுகிறீர்கள். மூழ்க வருகிறது தானே? இப்படி மூழ்குவதுதான் சமமாகுவதாகும். அதாவது பரமாத்மாவே குழந்தைகளாகிய நம்முடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது இதை விட சந்தோஷம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? இதுவே பேண்ட் வாத்தியம் அப்படின்றார். அலௌகீகமான பிறந்த நாள் இல்லையா? ஆகையால ஸ்தூல பேண்டை பத்தி பாபா சொல்லல. மனதிற்குள்ள இருக்கக்கூடிய குஷியே அந்த கொண்டாட்டத்தின் அடையாளம் அப்படின்றார். பக்தர்கள் பாருங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனா நீங்க அன்பில மூழ்கி இருக்கிறீங்க. அவங்களும் சொல்றாங்க எங்களை படைத்தது அந்த இறைவன் அப்படின்னு. ஆனா அந்த நினைப்பே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனா நீங்க அனுபவ ரீதியாக எவ்வளோ பெருமிதத்துல சொல்றீங்க, நாங்க சிவ வம்சிகள், பிரம்மாவின் வம்சிகள், பரமாத்மா எங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறார் அப்படின்னு. ஆகையால எவ்வளோ உயர்ந்த சுயமரியாதை பாபா நமக்கு கொடுக்கிறார். பாப் தாதா குழந்தைகளை தன்னிடம் இருந்து தனியானவர்களாக ஆக்க முடியாது. அதாவது தன்னிடம் இருந்து பிரிக்க முடியாது. குழந்தைகளும் கூட தனியாக இருக்க விரும்புவதில்லை. ஆனால் சில நேரங்களில் மாயாவின் விளையாட்டினால் கொஞ்சம் ஒதுங்கி விடுகிறீர்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு துணைவனாக இருக்கிறேன் என்று பாப்தாதா கூறுகிறார். ஆனால் குழந்தைகள் குறும்புத்தனம் செய்வார்கள் தானே? மாயை குறும்புத்தனம் செய்ய வைத்து விடுகிறது. உண்மையில் நீங்கள் அப்படி இல்லை, ஆனால் மாயை அப்படி ஆக்கி விடுகிறது. உங்களுக்கு எந்த குறும்புத்தனமும் இல்லை, ஆனா என்ன பண்றது, மாயை அது போல சேட்டை செய்ய வச்சிடுறது அப்படின்றார். பிறகும் கூட பாப்தாதா துணைவராகி அருகில் கொண்டு வருகிறார். உலகத்துல கூட சின்ன குழந்தைகள் கோச்சிக்கிட்டு அப்பா அம்மாவிடம் இருந்து கொஞ்சம் விலகி போயிடுவாங்க இல்லையா? அப்ப அப்பா அம்மா என்ன செய்வாங்க? விட்டுடுவாங்களா? விட மாட்டாங்க. குழந்தைகள் பின்னாடியே போய் அவங்கள மீண்டும் அருகில் கொண்டு வருவாங்க. அதுபோல பாப்தாதாவும் சொல்லிட்டு இருக்கிறார், நீங்க விலகி போனாலும் குறும்பு செய்தாலும் நான் அப்போ கூட துணைவனாகவே இருந்து உங்களை என் அருகில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்றார். பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடமும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்கிறார். டபுள் ஃபாரினர்ஸுக்கு 2 விஷயங்கள் மிகவும் பிடித்திருக்கிறது. அதாவது டபுள் ஃபாரினர்ஸ் இந்த 2 வார்த்தைகளை ரொம்ப விரும்புறாங்க. ஆகையால் டபுள் ஃபாரினர்ஸுக்கு ஃபேவரட்டான மிகவும் பிடித்த அந்த 2 வார்த்தைகள் என்ன? கம்பேனியன் மற்றும் கம்பெனி. அதாவது துணைவன் மற்றும் துணை. இவை 2ம் பிடித்திருக்கிறது. பிடித்திருக்கிறது என்றால் ஒரு கையை உயர்த்துங்கள். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் இதுதானே விரும்புறாங்க. கம்பேனியன் இருக்கணும், துணைவன் இருக்கணும், அதே நேரத்துல கம்பெனியும் இருக்கணும், துணையும் இருக்கணும். சும்மா எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் யாராவது கூட வருவாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த கம்பெனின்றது அவ்வளவு முக்கியமானது. யார் கூடயாவது போகணும் அப்படின்னு விரும்புவாங்க. எனவே துணைவனும் அவசியமானதாக இருக்கிறது, துணையும் அவசியமானதாக இருக்கிறது. துணை இல்லாமலும் இருக்க முடியாது, துணைவன் இல்லாமலும் இருக்க முடியாது. ஆக உங்கள் அனைவருக்கும் என்ன கிடைத்திருக்கிறது? துணைவன் கிடைத்திருக்கிறாரா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க அப்படின்றார். ஆம் அல்லது இல்லை என்று சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருந்து ஆம் என்ற பதில் வந்தது. அடுத்தது பாப்தாதா துணை கிடைத்திருக்கிறதா? அதுக்கும் ஆம் என்ற பதில் வந்தது. இப்படிப்பட்ட துணை மற்றும் துணைவன் முழு கல்பத்திலும் கிடைத்திருந்தாரா? கல்பத்திற்கு முன்பு கிடைத்திருந்தாரா? முழு கல்பத்திலையும் கிடைக்கல, ஆனா போன சங்கம யுகத்துல கிடைச்சிருந்தார் இல்லையா? எப்படிப்பட்ட துணைவன் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் என்றால்
அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நீங்கள் எவ்வளவுதான் குறும்பு செய்தாலும் அவர் உங்களுடைய துணைவராகவே இருப்பார். மேலும் உங்களுடைய மனதின் ஆசைகள் என்னவோ அந்த மன விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறார். இப்பொழுது ஏதாவது அப்பிராப்தி இருக்கிறதா? அதாவது நான் இன்னும் இது அடையல, என்னிடம் இந்த குறை இருக்கு, இது வேணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதுக்கு இல்லை அப்படின்னு பதில் வந்தது. அதுக்கு பாப்தாதா கேட்டுட்டு இருக்கிறாரு, உள்ளத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கீங்களா அல்லது மரியாதை நிமித்தமாக எல்லாம் கிடைச்சது அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்கீங்களா? என்ன அடைய வேண்டும் என்று இருந்தோமோ அதையெல்லாம் அடைந்து விட்டோம் என்று பாடுகிறீர்கள். அடைய வேண்டுமா அல்லது அடைந்து விட்டீர்களா? அடைய வேண்டியதை அடைந்து விட்டீர்களா அல்லது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசைகள் இன்னும் இருக்கிறதா? அனைத்து ஆசைகளும் நிறைவேறிவிட்டதா அல்லது இன்னும் பாக்கி இருக்கிறதா? அதற்கு பாப்தாதாவே பதில் சொல்றார். இன்னும் இருக்கிறது என்று பாப்தாதா கூறுகிறார். அதுக்கு குழந்தைகள் பதில் கொடுக்கறாங்க. தந்தையை வெளிப்படுத்துவதற்கான ஆசை இருக்கிறது என்று. அதற்கு பாப்தாதா, இதுவோ தந்தையினுடைய ஆசை. அனைத்து குழந்தைகளுக்கும் தெரிய வேண்டும், என்னுடைய அறிமுகம் கிடைக்க வேண்டும் என்பது தந்தையினுடைய ஆசை. அதனால அதை விடுங்க, உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஆசை இருக்கா சொல்லுங்கன்ற அர்த்தத்துல பாபா கேட்டுட்டு இருக்கிறார். அதாவது தந்தை வந்திருக்கிறாரு, அதுல யாராவது தந்தையை புரிஞ்சுக்காம ஆஸ்தி அடையாம இருக்கலாமா? கூடாது இல்லையா? ஆகையால யாரும் அப்படி இருந்து விடக்கூடாது. எல்லாருக்கும் ஆஸ்தி கிடைக்கணும், எல்லாரும் தந்தையை புரிஞ்சுக்கணுன்ற ஆசை மட்டும் பாபாவுக்கு இருக்கு. அது என்னுடைய ஆசை அப்படின்றார். ஆக அனைவருக்கும் குறைந்தபட்சம் நம்முடைய சதா கால தந்தை வந்திருக்கிறார் என்பது தெரிய வேண்டும் என்பதுதான் பாப் தாதாவின் விசேஷ ஆசையாகும். ஆனால் குழந்தைகளின் மற்ற எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் நிறைவேறிவிட்டது. அதாவது அன்பின் ஆசைகள். மேடைக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள். இந்த ஆசை இருக்கிறதா? பாப் தாதாவை சந்திக்கணும், நாங்களும் மேடைக்கு போகணும், அருகில் சென்று பாபாவை சந்திக்கணும், திருஷ்டி வாங்கணும், அந்த ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்பொழுது சுயம் பாபா அனைவரிடத்திலும் வருகிறார். அதாவது கீழே இறங்கி ஹால்ல நடந்து சுற்றி வந்து எல்லாருக்கும் அந்த சீசன்ல திருஷ்டி கொடுத்தார். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். இந்த ஆசையும் நிறைவேறி விட்டதா? நிறைவேறி விட்டதுன்னு எல்லாரும் தலையாட்டினாங்க. அதற்கு பாப்தாதா, வாழ்த்துக்கள், திருப்தியான ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அனைத்து குழந்தைகளும் புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட நேரமோ அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை உருவாக்கியே ஆக வேண்டும் என்று புரிந்திருக்கிறீர்கள். ஆகையால் பாப்தாதாவும் டிராமாவின் பந்தனத்தில் இன்னும் இருக்கிறார் அல்லவா? ஆகையால் அனைத்து குழந்தைகளும் நேரத்திற்கேற்றாற்போல் திருப்தியாக இருக்கிறார்கள். அதாவது முந்தி யாரெல்லாம் குரூப்ல வருவாங்களோ அவங்க எல்லாருமே மேடைக்கு போகலாம், பாபா கிட்ட திருஷ்டி வாங்கலாம், டோலி வாங்கலாம், வரதானம் வாங்கலாம். அதுக்கப்புறம் கூட்டம் அதிகமாக வெறும் மேடைக்கு விடுவாங்க, திருஷ்டி மட்டும் வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுவும் நிறுத்திட்டாங்க. ரொம்ப சீனியர்ஸ், தாதிமார்கள், விவிஏபிஸ் அவங்க மட்டும்தான் மேடைக்கு போவாங்க. ஆகையில எல்லாருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த முறை பாப்தாதா கீழே இறங்கி அந்த ஹால்லையே பாதை மாதிரி போட்டிருந்தாங்க. அப்ப அங்க எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்துட்டு ஃபுல் ஹால் நடந்து வருவார். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார். நேரத்திற்கு ஏற்றாற் போல என்ன கிடைக்குதோ அதுல நீங்க திருப்தியாக இருக்கிறீங்க. சரி, மேடைக்கு மீட் பண்ண முடியல, ஆனா அட்லீஸ்ட் கீழே பாப்தாதா இப்படி வரும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது நேரத்திற்கு ஏற்றாற் போல பாபாவை சந்திக்கக்கூடிய விதிமுறைகளும் மாறும். அதற்கேற்றாற் போல நீங்க திருப்தியாக இருக்கிறீங்க. மேலும் சதா திருப்தி மணிகளாக ஜொலித்து கொண்டே இருப்பீங்க அப்படின்றார். ஏன்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, அடைய வேண்டியதை அடைந்து விட்டோம் என்று. அதற்காக சதா திருப்தி மணியாக ஜொலித்து கொண்டே இருப்பீங்க அப்படின்றார். இது பிரம்மா தந்தையின்
ஆரம்ப காலத்தின் அனுபவ வார்த்தைகளாகும். அதாவது எதை அடையணும்னு இருந்தேனோ அதை அடைந்து விட்டேன். இது பிரம்மா பாபாவின் ஆதி அனுபவ வார்த்தைகள். ஆக எது பிரம்மா பாபாவின் வார்த்தைகளோ அதுவே அனைத்து பிராமணர்களின் வார்த்தைகளாகும். எனவே பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இதைதான் ரிவைஸ் செய்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, சதா தந்தையின் துணையில் இருங்கள். தந்தை அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தை அடைய வைத்திருக்கிறார். பாபாதான் சர்வ சம்பந்தம் என்று சொல்கிறீர்கள் தானே? எப்பொழுது அவர் சர்வ சம்பந்தியாக இருக்கிறாரோ அப்பொழுது நேரத்திற்கேற்றாற்போல் அந்த சம்பந்தத்தை காரியத்தில் ஏன் ஈடுபடுத்துவதில்லை? எனக்கு எல்லாமே அவர்தான் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நேரத்திற்கேற்றாற் போல அந்த சம்பந்தத்தை யூஸ் பண்ணணும் இல்லையா? எந்த நேரத்துல எந்த சம்பந்தம் தேவைப்படுதோ அந்த நேரத்துல அந்த சம்பந்தத்தினுடைய அனுபவத்தை செய்யணும் தானே? இதே சர்வ சம்பந்தத்தை எல்லா நேரத்திலும் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். அப்போது பாபா துணைவனாகவும் இருப்பார், துணையாகவும் இருப்பார். அப்போது வேறு எந்த துணைவர்களிடமும் மனம் புத்தி செல்ல முடியாது. பாப்தாதா சுயம் அவரே ஆஃபர் செய்துட்டு இருக்கிறார். சர்வ சம்பந்தத்தின் ஆஃபர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் சர்வ சம்பந்தத்தின் சுகத்தை அடையுங்கள். அதாவது எந்த நேரத்துல எந்த சம்பந்தம் நமக்கு தேவையாக இருக்கோ அந்த சம்பந்தத்துல பாபாவை நினைத்து பாபா கூட இருந்து அந்த சம்பந்தத்தினுடைய சுகத்தை அனுபவம் செய்யுங்க. அப்போ புத்தி வேற எந்த சம்பந்தங்களின் பக்கமும் போகாது அப்படின்றார். சில குழந்தைகள் சில நேரங்களில் தன்னை தனியாக இருப்பதாக அல்லது கொஞ்சம் சோர்வில் அல்லது சலிப்பாக இருப்பதாக அனுபவம் செய்கிறார்கள் என்று பாப்தாதா பார்க்கிறார். அப்பொழுது அவருக்கு இரக்கம் வருகிறது. அதாவது இப்படிப்பட்ட உயர்ந்த துணை இருக்கும் போது அந்த துணையை ஏன் காரியத்தில் ஈடுபடுத்துவதில்லை என்று இரக்கம் வருகிறது. பிறகு என்ன சொல்கிறீர்கள்? ஏன் ஏன் என்று சொல்கிறீர்கள். ஏன் ஏன் என்று சொல்லாதீர்கள் என்று பாப்தாதா கூறியிருக்கிறார். ஏன் என்ற வார்த்தை வருகிறது என்றால் அது நெகட்டிவான வார்த்தை. அதாவது பாபா இங்க இங்கிலீஷ் ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்றார். வாய் வாய் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி ஆனது சொல்லாதீங்க. அதற்கு பதிலாக ஃப்ளை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. வாய் அப்படின்னா அது நெகட்டிவ் ஆயிடுது. ஃப்ளை அப்படின்னா பறப்பீங்க, அது பாசிட்டிவான வார்த்தை அப்படின்றார். ஆகல வை யூஸ் பண்ணாதீங்க, அது நெகட்டிவ். அதற்கு பதிலாக ஃப்ளை என்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. பறக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. எனவே ஏன் ஏன் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. பறக்க வேண்டும் என்ற வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வை வேண்டாம், ஃப்ளை. பாபாவை துணையாக ஆக்கி கொண்டு பறக்கும் போது ஆனந்தமாக இருக்கும். எனவே கம்பெனி மற்றும் கம்பானியன், துணை மற்றும் துணைவன், இரண்டு ரூபங்களையும் நாள் முழுவதிலும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். அதாவது துணை மற்றும் துணைவன், இந்த இரண்டு ரூபங்களையும் முழு நாளும் காரியத்தில் பயன்படுத்துங்கள். இப்படிப்பட்ட துணைவன் பிறகு எப்போதாவது கிடைப்பாரா? புத்தியினால் அல்லது ஷரீரத்தினால் இரண்டிலும் களைப்படைந்து விடும்போது உங்களுக்கு இரண்டு ரூபத்திலும் மாலிஷ் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று பாப்தாதா இந்த அளவிற்கும் கூறுகிறார். அதாவது புத்தியினால நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க, இல்ல சரீரத்தினால நீங்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னா கூட மசாஜ் பண்றதுக்கு, மாலிஷ் செய்யறதுக்கு, பிடிச்சு விடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு கம்பானியனாக இருக்கிறார். நீங்க டயர்ட் ஆயிட்டீங்கன்னா நான் மாலிஷ் பண்றேன், உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு கூட நான் எவர் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்றார். உங்களுடைய மனதை மகிழ்விக்கிறதுக்காக கூட நான் தயாராக இருக்கிறேன். பிறகு எல்லைக்கு உட்பட்ட மன மகிழ்ச்சிக்கான விஷயங்களின் அவசியமே உங்களுக்கு இருக்காது. இப்படி பயன்படுத்துவதற்கு வருகிறதா
அல்லது மிக உயர்ந்த பாபா, உயர்ந்த ஆசிரியர், சத்குரு என்று நினைக்கிறீர்களா? ரொம்ப உயர்வா பார்க்குறீங்களா? இல்ல ரொம்ப கலகலப்பா, ஒரு ஃப்ரெண்டா, கம்பேனியனா, சரளமாக பார்க்குறீங்களா? சர்வ சம்பந்தமும் இருக்கிறது. புரிந்ததா? டபுள் ஃபாரினர்ஸ் புரிந்து கொண்டீர்களா? நல்லது. அனைவரும் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? கொண்டாட வேண்டும் தானே? பிறந்த நாள் கொண்டாடும் போது யாருடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ அவருக்கு பரிசு கொடுப்பீர்களா, கொடுக்க மாட்டீர்களா? அதுக்கு கொடுப்போம் என்ற பதில் வந்தது. ஆக இன்று நீங்கள் அனைவரும் தந்தையின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறீர்கள். பெயரே சிவராத்திரி அல்லவா? ஆக தந்தையினுடைய ஒரு ஸ்பெஷல் டே கொண்டாட வந்திருக்கிறீர்கள். தந்தைக்காக வந்திருக்கிறீர்கள். கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆக பிறந்த நாள் அன்று என்ன பரிசு கொடுத்தீர்கள்? அல்லது வெறும் கேண்டில்ஸை ஏற்றி கேக் கட் செய்வது இதுதான் கொண்டாட்டமா? இன்று பரிசு என்ன கொடுத்தீர்கள்? அல்லது நாளை கொடுப்பீர்களா? சிறிய பரிசாக இருந்தாலும் பெரிய பரிசாக இருந்தாலும் பரிசு கொடுப்பார்கள் அல்லவா? ஆக என்ன கொடுத்தீர்கள்? விடுற மாதிரியே தெரியல பாபா. யோசிக்கிறீர்கள். நல்லது. கொடுக்க வேண்டும் தானே? கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? பாப் தாதா என்ன கூறுகிறாரோ அதை கொடுப்பீர்களா? அல்லது தங்களுடைய விருப்பப்படி கொடுப்பீர்களா? பாப் தாதா என்ன கூறுகிறாரோ அதை கொடுப்போம் என்று பதில் வந்தது. அதற்கு பாப் தாதா, பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தைரியம் வைக்க வேண்டியதாக இருக்கும். தைரியம் இருக்கிறதா என்று கேட்கிறார். மதுபனத்தில் இருப்பவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? டபுள் ஃபாரினர்ஸுக்கு தைரியம் இருக்கிறதா? கைகளை மட்டும் மிக நன்றாக உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. சக்திகளிடம், பாண்டவர்களிடம் தைரியம் இருக்கிறதா? பாரதவாசிகளிடம் தைரியம் இருக்கிறதா? மிகவும் நல்லது. இதுவே தந்தைக்கு வாழ்த்தாக கிடைத்து விட்டது. நீங்க தைரியம் இருக்குன்னு சொன்னீங்களே, இதை விட வேற ஏதாவது வாழ்த்து வேண்டுமா? பர்த்டே கிரீட்டிங் வேணுமா அப்படின்றார். சரி, சொல்லட்டுமா? அவருக்கு என்ன gift வேணும்னு நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறார். முதல்லே சொல்லட்டுமான்னு கேட்கிறார். ஏன்னா சொன்ன பின்னாடி கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்ல மாட்டீங்களே. நான் சொன்னானா கொடுத்துடணும். அதுக்கப்புறம் யோசிக்க கூடாது. பார்ப்போம், செய்வோம், யோசிப்போம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை பாப் தாதா மெஜாரிட்டி குழந்தைகளுக்குள்ள பார்த்தார். அதாவது மைனாரிட்டி இல்ல, மெஜாரிட்டி. என்ன பார்த்தார்? அதாவது பெரும்பான்மையான குழந்தைகளிடம் என்ன பார்த்தார்? எப்பொழுது ஏதாவது பிரச்சனைகள் எதிரில் வருகிறது என்றால் மெஜாரிட்டி குழந்தைகளுக்குள் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 என்ற வரிசையில் கோபத்தின் அம்சம் விரும்பாவிட்டாலும் வெளிப்பட்டு விடுகிறது. சிலரிடம் கோபம் மிக பெரிய ரூபத்தில் வருகிறது. சிலரிடம் ஆவேசத்தின் ரூபத்தில் வருகிறது. சிலரிடம் 3வது நம்பர், அதாவது சிடுசிடுப்பு என்ற ரூபத்தில் வெளிப்படுகிறது. சிடுசிடுப்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? அதுவும் கோபத்தின் அம்சமாகும். ஆனால் லேசானது. 3வது நம்பர் அல்லவா? இரிட்டேஷன் வருது அப்படின்னா அதுவும் கோபத்தினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இது கொஞ்சம் லேசானது. அதனால் அது லேசாக இருக்கிறது. முதல் நம்பர் ஜோராக இருக்கிறது. 2வது அதைவிட கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அனைவரின் மொழியும் ராயலாக ஆகிவிட்டது. ராயல் ரூபத்தில் என்ன சொல்கிறீர்கள்? விஷயமே அப்படி இருந்ததில்லையா? ஆவேசம் வரதனே செய்யும் என்று சொல்கிறீர்கள். ஆக பாப் தாதா இன்று அனைவரிடத்திலும் இந்த பரிசை பெற விரும்புகிறார். கோபத்தை விடுங்கள். கோபத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்? கோபத்தில் வந்து டிஸ்சர்வீஸ் செய்கிறீர்கள், அவசேவை செய்கிறீர்கள். ஏனென்றால் கோபம் இருவருக்கு நடுவில் ஏற்படுகிறது, தனியாக ஏற்படுவதில்லை.
இருவருக்கு நடுவில் ஏற்படும் போது தெரிந்து விடுகிறது. அதாவது நீங்க கோபத்தை விடல அப்படின்னா, உங்க மூலமா டிஸ்சர்வீஸ் தான் நடக்குது. அதனால கோபத்தை விடுங்க. பர்த்டே கிஃப்ட்டாக எனக்கு குடுத்துருங்க. என்ன கோபம் வருதுன்னா 2 பேருக்கு இடையில தான் வரும். அது தனியாக யாருக்கும் கோபம் வராது. இருவருக்கு இடையில தான் வரும். அப்ப இருவருக்கு இடையில வருதுன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா? இல்ல சண்டை போடுவாங்க, இல்ல சத்தமா பேசுவாங்க, இல்ல புறம் பேசுவாங்க, குறை சொல்லுவாங்க. ஒருத்தர் மீது ஒருத்தர் அந்த மற்றவங்களுக்கு குறை சொல்லும்போது, ஓ! இவங்க 2 பேருக்குள்ள ஆகாது போல, ஏதோ கஷ்டம் போல, மன கஷ்டம் போல, கோபம் போல அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஆகையால இத டிஸ்சர்வீஸ் ஆயிடும். அதனால அத விடுங்க அப்படின்றாரு. ஒருவேளை மனதிற்குள்ள யாரை பற்றியாவது வெறுப்பு உணர்வின் அம்சம் இருந்தால் கூட, மனதளவில் கூட ஒருவர் மீது வெறுப்புணர்வின் அம்சம் இருந்தாலும், மனதில் அந்த ஆத்மாவின் மீது கண்டிப்பாக ஆவேசம் வரும். அதாவது யார் மீது நமக்கு கொஞ்சம் வெறுப்பு இருக்கோ, சப்போஸ் அவங்க நம்ம முன்னாடி கிராஸ் பண்ணி போனாங்கனாலே உள்ளுக்குள்ள டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படும். அது நமக்கு மனநிலை பிடிக்கிறதில்ல. சப்போஸ் யாராவது அந்த ஆத்மாவை பற்றி ரொம்ப நல்லா செய்தாங்க, சேவை செய்தாங்க, அவங்க அப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு அவங்க நல்ல குணத்தை பத்தி சொன்னா இங்க பொறுத்துக்க முடியறதில்ல. ஒண்ணும் இல்ல, அவங்க இப்படிப்பட்டவங்க, அப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்போ அது டிஸ்சர்வீஸ் தானே! ஆக பாப்தாதாவிற்கு இந்த டிஸ்சர்வீஸ்க்கான காரணம் பிடிப்பதில்லை. இது நல்லா இல்ல அப்படின்றார். எனவே கோபத்தின் உணர்வு அம்ச அளவிலும் கூட உற்பத்தியாக கூடாது. பிரம்மச்சரியத்திற்கு கவனம் கொடுக்கிறீர்கள். எப்படி காம விகாரம் பரம எதிரியாக இருக்கிறதோ, அதே போல கோபமும் பரம எதிரியாக இருக்கிறது. கோபமும் மகா சத்ரு என்று பாடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கோபம் இருந்தது என்றால் சுப உணர்வுகள், அன்பின் உணர்வுகள் இமர்ஜ் ஆகுவதில்லை. அந்த சுப உணர்வுகள், அன்பின் உணர்வுகள் எமர்ஜ் ஆகவில்லை என்றால், அந்த கோபம் உங்களுடைய மூடை ஆஃப் செய்து விடுகிறது. அதாவது மூட் ஆஃப் ஆயிடுவீங்க. மூட் ஆஃப் ஆயிட்டீங்கன்னா, அந்த ஆத்மாவிடம் இருந்து விலகி விடுவீங்க. அவங்க முன்னாடி வரமாட்டீங்க. அவங்களோடு பேச மாட்டீங்க. ஒதுங்கிடுவீங்க. அல்லது அவங்க ஏதாவது சொன்னாலும் அதை கட் பண்ணுவீங்க. அதாவது அந்த வெறுப்பு உணர்வு இருந்தது அப்படின்னா, அதுவும் கோபத்தின் அம்சம். அங்க அன்போ அல்லது சுப உணர்வோ இருக்காது. அந்த மாரி ஆட்கள் முன்னாடி வரமாட்டீங்க, பேச மாட்டீங்க. அல்லது அவங்களிடமிருந்து ஒதுங்கிடுவீங்க. அவங்க ஏதாவது சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டீங்க. அந்த விஷயங்கள கட் பண்ணுவீங்க. முன்னேற விடமாட்டீங்க. இதெல்லாம் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அப்ப என்ன சொல்லுவீங்க? நீங்க என்னவோ சொல்லுவீங்க, உடம்பு சரியில்ல. அதனால தான் அப்படி இருக்கு முகம் அப்படின்னு சொல்வீங்க. மற்றபடி எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ சொல்லுங்க, பிறந்த நாள் கிஃப்டாக இதை கொடுக்க முடியுமா? யாரெல்லாம் முயற்சி செய்றோம், ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களோ, அவங்க கையை உயர்த்துங்க. அதாவது பரிசு கொடுப்பதற்காக யோசிக்கிறோம், ட்ரை பண்றோம், முயற்சி செய்றோம் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இருக்கிறது இருக்கிற மாதிரியே உண்மைய சொல்லிட்டீங்க அப்படின்னா, உண்மையான உள்ளத்திற்கு தலைவன் திருப்தியாக இருப்பார். உள்ள எப்படி கொடுப்பது? நம்மளால முடியுமா? அப்படின்னு யோசிச்சுட்டு கைய தூக்குனீங்க அப்படின்னா, உண்மையாக இல்லன்னு தானே அர்த்தம். அது பாபாவுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால உண்மையாக இருங்க அப்படின்றார். சில சகோதர சகோதரிகள் எழுந்து நின்னாங்க. இன்னும் சிலர் மெதுவாக எழுந்துக்கிறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. நல்லது. உண்மைய சொன்னீங்க. அதற்காக வாழ்த்துக்கள். உண்மைய சொன்னதுக்காக வாழ்த்துக்கள். சரி, யாரெல்லாம் முயற்சி செய்றோம்ன்னு சொன்னீங்களோ, ஓகே தான். முயற்சி செய்யுங்க. ஆனால் அந்த முயற்சிக்கு எவ்வளோ நேரம் தேவை? அதையும் சொல்லிடுங்க. 1 மாசம் தேவையா? 6 மாசம் தேவையா? எவ்வளோ தேவை? சொல்லிடுங்க. விடுவீங்களா? அல்லது விடுவதற்கான லட்சியமே இல்லையா? எல்லாம் சொல்லிட்டு பாபா கடைசியில விடணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல விடணுன்ற லட்சியமே இல்லையான்னு கேட்கிறார்.
யாரெல்லாம் முயற்சி செய்றோம் அப்படின்னு சொன்னீங்களோ, அவங்க எல்லாம் மீண்டும் ஒரு முறை எழுந்து நில்லுங்கள். இதுல யாரெல்லாம் ஒரு 2, 3 மாதங்கள் போதும் முயற்சி செய்து நாங்க விட்டுடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க அமருங்க அப்படின்றார். மேலும் யாரெல்லாம் இல்ல எங்களுக்கு 6 மாசம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எங்களுக்கு ஃபுல்லா 6 மாசம் தேவை. அதுக்கு முன்னாடி முடியாது. 3 மாசம், 4 மாசம் எல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க 6 மாசம் எடுத்துக்கோங்க. ஓகே அப்படின்றார். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா விடணும். 6 மாசம் ஆனாலும் பரவாயில்ல. கோபம் மற்றும் கோபத்தினுடைய அம்சத்தை எல்லாத்தையும் விட்டுடணும். ஏன்னா இது மிக மிக அவசியமானதாக இருக்கு. ஏனென்றால் இதனால நிறைய டிஸ்சர்வீஸ் வந்து அங்கங்கே தெரிஞ்சிட்டு இருக்கு. வாய் மூலமாக நீங்க பேசலைன்னாலும் முகம் பேசிடுறது. நான் வாயே திறக்கல, நான் தப்பு தப்பா எதுவும் பேசல, சத்தமா பேசலைன்னாலும் உங்களுக்கு கோபம் வந்திருக்கு, இல்ல அந்த ஆத்மாவை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னுது உங்க முகமே சொல்லிடுறது. ஆகையால் யாரெல்லாம் தைரியம் வைத்தீர்களோ அவர்கள் அனைவரின் மீதும் பாப்தாதா ஞானம், அன்பு, சுகம், சாந்தி என்கிற முத்துக்களின் மழையை பொழிந்து கொண்டிருக்கிறார். நல்லது. சரி, குழந்தைகள் தந்தையினுடைய பர்த்டேக்கு gift கொடுத்துட்டீங்க. பொதுவா பர்த்டே அப்படின்னா gift கொடுப்போம். அப்புறம் அவங்க ரிட்டர்ன் gift கொடுப்பாங்க. ஆகையால பாபா நமக்கு ரிட்டர்ன் gift விசேஷமான வரதானத்தை அனைவருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறார். எப்பொழுதாவது தவறுதலாக கூட நீங்கள் விரும்பாமலேயே கோபம் வந்தது என்றாலும் இதை மட்டும் உள்ளத்திலிருந்து சொல்லுங்கள். அதாவது நீங்க விரும்பவே இல்ல, தவறுதலா கூட கோபம் வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கு ரிட்டர்ன் gift கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணுங்க. வரதானமா கொடுக்குறேன். மீட்டா பாபான்னு மட்டும் அந்த நேரத்துல சொல்லுங்க. ஆனா அந்த நேரத்துல மீட்டா பாபான்னு சொல்லணும், இனிமையான பாபான்னு சொல்லணும் அப்படின்னா தைரியம் தேவைப்படுது. இப்படி தைரியசாலி குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா உதவி அவசியம் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்றார். வெறும் பாபான்னு சொல்லாதீங்க, மீட்டா பாபா என்றுதான் சொல்லணும். மீட்டா பாபான்னு சொன்னீங்கனாலே உதவி கிடைக்கும், அவசியம் கிடைக்கும். ஏனென்றால் லட்சியம் வச்சிருக்கீங்க இல்லையா? லட்சியம் இருந்ததுன்னா லட்சணங்கள் வந்தே தீரும். மதுபனத்துல இருக்கிறவங்க கையை உயர்த்துங்க. நல்லது செய்தே ஆகணும் இல்லையா? அதுக்கு ஆமா பாபா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றார். மிகவும் நல்லது, வாழ்த்துக்கள். இன்று குறிப்பாக மதுபன் வாசிகளுக்கு டோலி கொடுப்பேன் அப்படின்றார். ஏன்னா நிறைய உழைக்கிறாங்க. அதாவது நீங்க கோபத்தை விட்டுடுற அப்படின்னு gift கொடுத்தீங்களா, அதற்காக இல்ல, கோபத்தின் விஷயத்திற்காக இல்ல. பொதுவாகவே நீங்க நிறைய சேவை செய்றீங்க. அதுல நிறைய உழைப்பு இருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம கோபத்தை வந்து விடுவோம்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனாலதான் பாபா டோலி குடுக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதற்காக இல்ல. எத்தனை குரூப்ஸ் வந்தாலும், எத்தனை பார்ட்டிஸ் வந்தாலும், களைப்பே இல்லாம நீங்க சேவை செய்துட்டே இருக்கீங்க. எல்லாரையுமே திருப்திப்படுத்துறீங்க சேவை செய்து செய்து. அதற்காக தான் உங்களுக்கு ஸ்பெஷல் டோலி கிடைக்குது அப்படின்றார். மதுபன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆகையால இன்று உங்களுக்கு எல்லாருக்குமே இனிப்பு வழங்கப்படும் அப்படின்றார். அடுத்தது பாப்தாதா சபையை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், நான் இவங்களுக்கு டோலி கொடுக்குறேன், இனிப்பு கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடையுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? இதுவும் கூட பிராமண குடும்பத்தின் கலாச்சாரம், பிராமின் கல்ச்சர் அப்படின்றார். எனக்கு டோலி கிடைக்கல, மதுபன் நிவாசிகள் மட்டும் கொடுத்துட்டாங்க, நாங்க மட்டும் சேவை செய்யலையா, நாங்க மட்டும் உழைக்கலையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பிராமின் கல்ச்சர் இல்ல. அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ஆமா இல்ல, எவ்வளோ வந்து இரவு பகலுன்னு பார்க்காம எவ்வளோ வந்து உழைக்கிறாங்க. நாம எல்லாம் நல்ல அனுபவம் பண்ணணும்னு சொல்லி நமக்கு முன்னாடி வந்து லைட்டை போட்டு ஃபேனை போட்டு பாட்டை போட்டு பாபா ரூம் செட் பண்ணி, இல்ல டைனிங்ல போனீங்கன்னா சர்விங்குக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு முன்னாடி குக்கிங் எல்லாம் பண்ணி எல்லாத்துலயும் எவ்வளவு உழைக்கிறாங்க. ஆகையால பிராமின் கல்ச்சர் அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஸ்வீட் கிடைக்குதுன்னா அதை பார்த்து நம்ம ஆஹா பாபா இந்த ஆத்மாவுக்கு ஸ்வீட் கொடுக்குறாரு, டோலி கொடுத்துட்டு இருக்கிறார், பாக்கியசாலி ஆத்மா, நானும் இது போல ஒரு நாள் பாபாவிடம் இருந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அது பிராமின் கல்ச்சர். இப்பொழுதெல்லாம் நீங்கள்
கல்ச்சர் ஆஃப் பீஸ் என்ற புரோகிராம் செய்துட்டு இருக்கிறீர்கள் அல்லவா? ஆக இதுவும் நம்பர் 1 கலாச்சாரமாக இருக்கிறது. கலாச்சாரம் என்று சொல்லலாம், இல்ல பிராம குலத்தின் பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். தாதிமார்கள் பரிசு கொடுக்கும் போது பாப் தாதா ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறார். அதாவது தாதிமார்கள் அந்த பவுச் ஒண்ணு குடுப்பாங்க. சின்னதா ஒரு பேக் குடுப்பாங்க. எல்லாருக்கும் கிஃப்ட்டா குடுப்பாங்க. அதுல குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள் அப்படின்ற வாசகம் இருக்கும். அவங்க பேக்ல அது போட்டு குடுப்பாங்க. ஆனா இன்று பாப் தாதா இந்த பரிசை உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கிறார். அந்த பேக் குடுக்கல. அந்த ஜூட் பேக் ஒண்ணு இருக்கும். அதுல பிரிண்ட் பண்ணி குடுப்பாங்க. நான் அந்த பேக்க பத்தி பேசல. இந்த வார்த்தைகள நான் வரதானமாக குடுத்துட்டு இருக்கிறேன். எப்போ நீங்க குறைவா பேசுவீங்களோ, அப்போவே 50% கோபம், இரிட்டேஷன் எல்லாம் அவுட். ஆவேசம் எதுவுமே வராது. மெதுவா பேசுனீங்கன்னா, அந்த மீதி 25% போயிடும். இனிமையா பேசுனீங்கன்னா அவ்வளோதான். 100% கோபமே இருக்காது. இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, கோபத்தினுடைய அம்சத்த கூட நீங்க விட்டுடலாம் என்ற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு பிராமண குழந்தையின் முகத்தில் மற்றும் நடத்தையில் பிராமண கலாச்சாரம் அல்லது பண்பாடு வெளிப்படையாக தெரியட்டும். ப்ரோக்ராம்ஸ் நிறைய செய்றீங்க, நிறைய லெக்சர்ஸ் கொடுக்குறீங்க. ஆனா முதல்ல தனக்குள்ள இந்த பண்பாடு அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் புன்முறுவலுடன் ஒவ்வொருவருடைய தொடர்பில் வரணும். சிலரிடம் புன்முறுவலுடன், சிலரிடம் வேற மாதிரியாக அல்ல. அனைவரிடமும் ஒரே மாதிரியாக இருக்கணும். பேசு மாறக்கூடாது. பிடிச்சவங்கன்னா நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகத்துல பேசுறது, பிடிக்காத ஆத்மாக்கள் அப்படின்னா ஒரு மாதிரி பேசுறது, அப்படி இருக்கிறது பிராமண குடும்பத்தின் கலாச்சாரம் அல்லது பண்பாடு இல்ல அப்படின்றார். யாரை பார்த்தும் உங்களுடைய கலாச்சாரத்தை நீங்க விடக்கூடாது. நடந்து முடிந்து போன விஷயங்களை மறந்துடுங்க. புதிய சம்ஸ்காரத்தை, பண்பாட்டின் வாழ்க்கையை காட்டுங்கள். இப்பொழுதே காட்ட வேண்டும். சரிதானே? அனைவரும் ஹாஜி சொன்னார்கள். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. டபுள் ஃபாரினர்ஸ் ஹாஜி சொல்வதில் நன்றாக இருக்கிறார்கள். ஏன்னா நல்லா சொல்றாங்க. ஹாஜி பாபா அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இது நல்லா இருக்கு அப்படின்றார். பாரதவாசிகளுக்கு ஹாஜி சரி என்று சொல்வது ஒரு நியமமாகவே இருக்கிறது. அதாவது அவங்களுக்கு ஒரு மரியாதையாகவே இருக்கிறது. ஹாஜி சொல்லுங்கள், ஆனால் மாயாவிடம் முடியாது என்று சொல்லுங்கள் போதும். ஆத்மாக்களிடம் சரி சரி என்று சொல்லுங்கள். மாயாவிற்கு இல்லை முடியாது என்று சொல்லுங்கள். நல்லது. அனைவரும் பிறந்தநாள் கொண்டாடி விட்டீர்களா? கொண்டாடினீர்கள், பரிசு கொடுத்தீர்கள், பரிசையும் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து உயர்ந்த பிராமண ஆத்மாக்களுக்கு, சதா தந்தையின் துணையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, தந்தையை துணைவனாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அன்பான ஆத்மாக்களுக்கு, சதா தந்தையின் குணக்கடலில் மூழ்கியிருந்து பாப் தாதாவிற்கு சமமாக ஆகக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, சதா நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாஸ்டர் சிந்து சொரூப ஆத்மாக்களுக்கு, மாஸ்டர் கடல் சொரூப ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் பல மடங்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப் தாதா நமஸ்தே செய்கிறார். இன்றும் நமஸ்தே செய்கிறார். வரதானம். தூய்மையின் சக்திசாலியான பார்வை மற்றும் உள்ளுணர்வின் மூலம் அனைத்து பிராப்திகளை அடைய வைக்கக்கூடிய, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஆகுங்கள். விஞ்ஞானத்தின் மருந்துகளில் கூட அல்பகால சக்தி இருக்கிறது. அது வேதனையையும் வலியையும் போக்கிவிடுகிறது. ஆனால் தூய்மையின் சக்தியில், அதாவது சைலன்ஸின் சக்தியில் ஆசீர்வாதங்களின் சக்தி இருக்கிறது. இந்த தூய்மையின் சக்திசாலி பார்வை அல்லது உள்ளுணர்வு சதா காலத்தின் பிராப்தி அடைய வைக்கக்கூடியதாக இருக்கிறது.
அதனால்தான் உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு முன்பு கருணை கடலே, கருணை காட்டுங்க, தயை காட்டுங்க என்று தயை அல்லது ஆசீர்வாதங்களை வேண்டுகிறார்கள். நீங்கள் உயிரோட்டமாக மாஸ்டர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவராகி தயை காட்டியிருக்கிறீர்கள். அதனால்தான் பக்தியில் அப்படி பூஜிக்கப்படுகிறீர்கள். ஸ்லோகன்: நேரத்தின் அருகாமையின்படி உண்மையான தவம் அல்லது சாதனை என்னவென்றால் எல்லையற்ற வைராகியமாகும். குறிப்பு: இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, வேர்ல்ட் மெடிடேஷன் டே. அனைத்து பிராமணர்களும் குழுவாக மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷமாக தன்னுடைய மாஸ்டர் வள்ளல் ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் மனதின் மூலம் சர்வ சக்திகளை தானம் கொடுத்து வரதானம் கொடுத்து நிறைந்த தன்மையின் அனுபவத்தை செய்விக்க வேண்டும். இன்றைய அவ்யக்த சமிகை: கர்மயோகி ஆத்மா சதா பற்றற்ற பார்வையாளராகி கர்மம் செய்வதினால் எந்த ஒரு கர்ம பந்தனத்திலும் மாட்டிக்கொண்டு கர்ம பந்தன ஆத்மாவாக ஆக முடியாது. கர்மத்தின் பலன் உயர்ந்ததாக இருக்கும் காரணத்தினால் கர்ம சம்பந்தத்தில் வருவார்கள், பந்தனத்தில் அல்ல. சதா கர்மம் செய்து கொண்டே விடுபட்டவராகவும் தந்தைக்கு பிரியமானவராகவும் இருப்பதாக அனுபவம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட விடுபட்ட மற்றும் அன்பான ஆத்மாக்கள் இப்பொழுது கூட அநேக ஆத்மாக்களுக்கு முன்பு ஒரு எடுத்துக்காட்டாக ஆகிறார்கள். அவர்களை பார்த்து அநேக ஆத்மாக்கள் தானாகவே கர்ம யோகிகளாக ஆகிவிடுகிறார்கள். ஓம் சாந்தி. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். தேகத்திலே ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. தேகத்திலே இங்கு ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. போல என்னையும் மாற்றிட எண்ணி தந்தாயே எனக்காக ஞானத்தை அள்ளி. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே, கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும், வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே.